திருநெல்வேலி அல்வா, மணப்பாறை முறுக்கு, இல்லை வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, இப்படி என்ன ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நேட்டிவாக ஆர்டர் பண்ணதுனாலும் nativespecial.com இல்லாட்டி nativespecial.usல ஆர்டர் பண்ணுங்கள். தமிழ்நாடு பெங்களூர்னா ஒரே நாள்லையும், இந்தியா ஃபுல்லாக 3 நாள்லையும், வேர்ல்டு ஃபுல்லாக 6 நாள்லையும் வந்து டெலிவர் பண்ணுறாங்க. நம்ம நேட்டிவ் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸை வந்து எந்த அடல்ட்ரேஷனும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு டெலிவர் பண்ணுறாங்க. ஒரு பார்சல் வாங்குங்க, அப்புறம் வந்து வாங்குறதை நிறுத்தவே மாட்டீங்க அப்படிங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை. மாநகரம் அப்படிங்கிறது வந்து அருமையான புதுசான இளைஞர்கள் சேர்ந்து தயாரித்திருக்கிற, அதாவது இயக்கியிருக்கிற ஒரு மாபெரும் படம் அப்படின்னு சொல்லலாம். இதில் மாநகரம் அப்படின்னப்போ சென்னை பற்றியான படம் தான் அது. அப்படிங்கிறப்ப சென்னை பேஷிங், சென்னை பாராட்டு இப்படியெல்லாம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வந்து ஒரு மெச்சூர்டான ரைட்டர் அண்ட் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து வர்றாரு. செல்வகுமார் இன்னொரு பக்கம் சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் வந்து ஃபிலோமின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து மியூசிக் ஜாவித் அப்படின்ட்டு வந்து மியூசிக் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு பியூட்டினா, ஒரு சின்ன பசங்க, ஒரு கனவு நிறைந்த பசங்க, பிடிவாதமாக இந்த கதை தான் எங்கள் கதை அப்படின்ட்டு இருக்கிற பசங்கிட்ட வந்து ஒரு தயாரிப்பை கொடுத்து, காசை கொடுத்து படம் எடுங்கடா அப்படின்னா என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதுக்கு மாநகரம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. எந்த ஒரு கமர்ஷியல் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவங்க யோசித்த அந்த கருவை அப்படியே படமாக்கியிருக்கிறாங்க, எந்த அடல்ட்ரேஷனும் இல்லாமல். அதங்காட்டிக்கு தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கேரக்டர் சம்திங் வரும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தை ப்ரோக்ரஸ் ஆக பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க் ஆகிட்டே வரும். ஆனால் என்ன பியூட்டினா, எந்த இன்டர்லிங்க்குமே வந்து ஏதோ படத்துக்காண்டி வந்து வேணும்னே இந்த சீனில், இந்த ஷாட்டில், இந்த தெருமுக்கில் வந்து அந்த கார் நிற்கிது அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஒரு சென்னையில் வாழ்கிற, இல்லை சென்னைக்கு உள்ளே வர்ற ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு 2-3 மாதம் சென்னையில் இருந்தீங்கனாலும், ஒரு 10 வருஷம் இருந்தீங்கனாலும், இந்த படத்துக்குள்ளே ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. செல்வகுமாரோட சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் நைட்டில் தான் பார்த்தேன். நைட்டில் பார்த்துட்டு வெளியில் போய் இப்படி எட்டி பார்த்தா அவர் வச்ச ஃப்ரேமில் ஏதோ ஒரு ஃப்ரேம் வந்து உங்களுக்கு தெரியும். அவ்வளவு இயல்பாக சென்னையை வந்து ஒரு சாதாரண மனிதன் வந்து அந்த கண்களால் எப்படி காண்பானோ அதே தான் அப்படியே சினிமோட்டோகிராஃபியாக கொடுத்துருக்காரு செல்வகுமார். இன்னொரு பக்கம் ஜாவிதினுடைய மியூசிக் அவ்வளோ ரக்கட்டாக, நம்ம சிட்டி எப்படி ரக்கட்டாக நைஸ், அந்த சிட்டி எப்படியோ அதே மாதிரி ஒரு மியூசிக்கையும் வந்து ஜாவித் அவ்வளோ மெச்சூர்டாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் பாட்டுலையும் வந்து கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிலோமின் எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 செகண்ட் மிஸ் பண்ணிங்கன்னா மொத்த படமே வந்து சொதப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ டைட்டான ஒரு படம். அதாவது இதில் ஒரு செகண்ட் மாறுறதுக்கும் இங்கே வந்து ஸ்பேஸே கிடையாது. அப்படிங்கிறப்போ ஃபிலோமின் வந்து அதுக்கெல்லாம் மேலே போயிட்டு நமக்கு ஒரு ப்ராடக்ட்டை வந்து எடிட் பண்ணி தந்திருக்காரு. இதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன், இவங்களே வந்து திருப்பி இந்த படத்தை பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஸ்ரீ அண்ட் சுந்தீப் இவங்க 2 பேர் தான் வந்து இந்த யூத்தாக வந்து நடிச்சிருக்காங்க. ஸ்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வருவார். ஸோ பார்த்தீங்கன்னா சென்னை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்புறம் போக போக வந்து சென்னை என்ன அப்படிங்கிறதோட ஒரு விஷயம் புரியதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ ஒரு விஷயமாக மாறுவார். ஏன் இவன் பண்ணுறதில்ல அவன் பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்குறப்ப வந்து சார்லி ஒரு கேள்வி வைப்பார், நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து ஒரு பதிலாக வந்து ஸ்ரீ ஒரு விஷயம் பண்ணுவார். அதுதான் வந்து படத்துடைய கரு அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுந்தீப் வந்து ரஃப் அண்ட் டஃப்பாக நமக்கு வந்து எரிச்சல் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்து என்னடா அவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர ஒரு எரிச்சல் வரும். ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த நல்லவன் அப்படிங்கிறது அவர் அப்படி காட்டும்போது வந்து என்னென்னா ஓகே. ஏன்னா சென்னையில் நிறைய பேர்த்த பார்த்து நமக்கு காண்டு வரும். உண்மையாலுமே ஊர்லேருந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா அப்படின்ட்டு. ஆனால் உள்ளே போய் விசாரித்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சத்தியமாக நம்மளோட 10 மடங்கு வந்து ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அதை தான் மெட்ராஸ் என்னவோ அதை, இது எல்லாமே என்ன தெரியுமா, இதில் சுந்தீப் ஹீரோ, ஸ்ரீ ஹீரோ, இல்லை ரஜினியா கசண்ட்ரா வந்து ஹீரோயின் அப்படிங்கிறத விட லோகேஷ் கனகராஜனுடைய எழுத்தும் டைரக்ஷனும் தான் ஹீரோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ப்ராப்பரான டெஃபினேஷன் இருக்குது. சார்லிக்கு வந்து இந்த மாதிரி கேரக்டர்லாம் கொடுங்கப்பா, கொடுத்தா தான் அவர் வந்து ஒரு டாக்ஸி டிரைவராக வராரு. அவர் நடிச்சிருக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ரொம்ப சட்டிலாக இருக்கும், ஆனால் அவ்வளோ வந்து அப்படியே ஹோல்ஸை வந்து பஞ்ச் பண்ணிட்டு வந்து போகும் படம். இதில் வந்து எப்படி, ஏன்னா இது ஏன் பாராட்டுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு 10வது படம் வந்து லோகேஷ் கனகராஜ் எடுத்திருந்தாருன்னா மேட்டரே கிடையாது. இது வந்து ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறவருது. அப்படி எடுக்கிறப்போ இந்த மெச்சூரிட்டி எங்கேருந்து வருது அப்படின்னா, எந்த அளவுக்கு அனுபவம் அவருக்கு பின்னாடி இருந்திருக்கும், எந்த அளவுக்கு இதை யோசிச்சிருப்பார் அப்படிங்கிறதான் வந்து ஆச்சரியத்தை வந்து தருகிறது. இது ஒவ்வொரு மெட்ரோவுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதான் வந்து பியூட்டி. இதுக்காண்டி இந்த படம் வந்து பல ரீமேக் ரைட்ஸ் வாங்கினாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் உள்ள ஒரு படம். படத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது வந்து சென்னைக்கு வந்து ஒரு நியூ ஃபவுண்ட் ரெஸ்பெக்ட் வந்துடும். சென்னை தெரிஞ்ச எல்லாத்துக்கும் வந்து இது நம்ம படம் யா அப்படின்ட்டு தான் நம்ம வெளில வருவோம். ஏன்னா அவ்வளவு தூரம் சென்னையில் வந்து எல்லாம் இருக்குது தான். இங்கே வந்து ரவுடி மாதிரி தெரியும், ஆனால் அவனுக்குள்ளேயும் ஒரு சூப்பரான சைடு இருக்கும். நைஸாக ஆள் பார்த்தீங்கன்னா டக்கின் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து அப்படியே டை கட்டிட்டு வருவான், ஆனால் அவனுக்குள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு அயோக்கியம் இருப்பான். சென்னை இதெல்லாம் கலந்தது தான்.
ஒரு மெட்ரோ அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து சும்மா பாடமெல்லாம் எடுக்காமல் ஒரு பக்காவான திரைக்கதை மூலமாக நமக்கு அப்படியே டெலிவரி பண்ணிட்டு போகிற இந்த டீம் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே தமிழ் சினிமாவுக்கு வரோம். இந்த மாதிரி யங் டீம்ஸ் தான் வந்து நாளைக்கு தமிழ் சினிமாவுடைய ஃப்யூச்சரை டிசைட் பண்ணக்கூடிய திறமை மிக்க ஒரு டீம் அப்படிங்கிறது வந்து எனக்கு சந்தேகமே கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. துருவங்கள் 16, குற்றம் 23 இந்த படம்லாம் பார்க்கும்போது வந்து ஓகே, நம்ம சினிமா வந்து தரம் தாழ்ந்து விடவில்லை, இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு மக்கள்லாம் வந்து இன்னும் இருக்காங்க அப்படின்னு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தை தயவு செய்து போய் எல்லோரும் உட்காந்து பாருங்கள். பார்த்துட்டு வெளியில் வர்றப்போ ஒரு பயங்கர பாசிட்டிவான ஃபீலிங்கோட, ஒரு செம்ம குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை பார்த்த ஒரு ஃபீலிங்கோடு தான் வருவீங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய திடமான நம்பிக்கை. ஒருத்தர் கூட வந்து டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக. மறந்தே போயிட்டேன், முனிஷ்காந்தனுடைய காமெடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காரு. அதாவது வந்து அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு முண்டாஸ்பட்டிக்கு அப்புறம் வந்து ஒரு செம்மையான ரோல் வந்து இந்த படத்தில் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா டைரக்டர் வந்து யாருக்கு என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பொருத்தி இருக்கிறார். ஆக இது செம்ம ஒர்த்தான ஒரு படம்ங்க. மிஸ் பண்ணாமல் போய் தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு தரமான படத்தை பார்த்த உணர்வோட வெளியே வருவீங்க அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. இந்த படத்திற்கு வந்து என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு கண்டிப்பாக 4 மார்க்குகள் தருவேன். ஏன்னா புது டீம் இவ்வளவு மெச்சூராக இவ்வளவு ஃப்ளாலஸாக ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். சுந்தீப், ஸ்ரீ எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய என்னுடைய சினிபி ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. நீங்களும் சினிபி.in இல்லாட்டி அவங்களுடைய iOS ஆண்ட்ராய்டு ஆப்பில் போயிட்டு வந்து ரேட் பண்ணலாம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். விமர்சனம் பிடிச்சிருந்துச்சா கீழே லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டுகளாக வந்து வெளியிடுங்க. வீடியோ ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.